ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி. இன்றைக்கி டிஃபன் ஐட்டமுக்கு சூப்பராக ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். ரோசாப்பூ சட்னி. என்னடா இது நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ரோஸ் கலரில் இந்த சட்னி இருக்கும், அதனால தான் இந்த நேம். வாங்க ரோசாப்பூ சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு ஆட் பண்ணிடுறேன். சின்ன வெங்காயம் 15, பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணிடுறேன். தக்காளி 3 சேர்த்துடலாம். சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு புளி சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துடலாம். டக்குன்னு ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். இந்த சட்னியில் உளுத்தம்பருப்போடு சேர்த்து சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஃபைனலாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோசாப்பூ சட்னியிலே இந்த தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த சட்னி டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். ரோசாப்பூ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சிம்பிளான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க.